ஹாய், இன்னைக்கு டே 4 ஆயிடுச்சு. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி டே 3 ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிறப்புஞ்சியில் இருக்கோம். நேற்று வந்து நம்ம டவுக்கிரூர்லேருந்து இப்போ நம்ம சிறப்புஞ்சி வந்தாச்சு நைட் ரைடில். இப்போ நீங்கள் நம்ம எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிறப்புஞ்சியில் உள்ள எல்லாம் வந்து பக்கத்தில் வந்து செரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். கரெக்டாக நம்ம தங்கியிருந்த இடத்துல இருந்து அந்த சேர்ஃபுலி ஃபால்ஸ் வந்து கரெக்டாக 20 கிலோமீட்ரு. காலையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக உசிப்பி விட்டு 5:30க்கெலாம் வேக்கப் ஆகிடுச்சு எல்லாருமே. சரி இன்றைக்காவது 2-3 இடத்த கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அந்த வண்டி ஓட்டுற டயரில் வந்து எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிடுறோம். ஸோ நாங்கள் லேட்லேருந்து வந்து நல்லா ரூம் அவ்வளோ தேடலை. சரி வந்து டயரில் சரி ஒரு ரூம் இருந்துச்சு, அங்கே ஸ்டே பண்ணியாச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா சிறப்புஞ்சியில் வந்து மெயினாக வந்து ஜோகான்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ரூம்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸு, நமக்கு தேவையான கடைகள் எல்லாமே இங்கேயே இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஜோகான்ற இதில் தங்கிடுங்க. சிறப்புஞ்சியும் ஜோகா வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அந்த ரேஞ்சில் நீங்கள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. சரி அதான் இன்றைக்கி சேர்ஃபுலி ஃபால்ஸையும் அந்த 7 சிஸ்டர் ஃபால்ஸையும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது ரெண்டு போயிட்டு வரதுக்கு டைம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. வெல்கம் டு கார்டன் ஆஃப் கேவ்ஸ். பாருங்கள், ஒரே இந்த ஏரியாவில் ஃபுல்லாமே ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே இந்த எல்லா பிளேசஸுமே இருக்குது. இத்தனை ஃபால்ஸு, அப்புறம் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் பார்த்தோம். அந்த ஹோட்டலில் என்ன இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணது 2 ரொட்டி ஜப்சின்னு சொல்கிறாங்க. ஜப்ஜி நல்லா இருக்கா பஸ்ஸு? ஓகே, அந்த உருளை மசாலா தான், வேறு எதுவும் இல்லை. ஓட்டிக்கலாம் காலையில். நம்ம ஊர் இட்லி தோசை மணி, இங்கே வந்து காலையிலே ரொட்டி சப்பாத்தி தான். என்ன சொல்ல, அப்படியே சாப்பிட்டு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. இதுக்கு வந்து 5 ரூபா ஆம்லேட்டு, 5 ரூபா ஆம்லேட்டு 50 ரூபாயா. அது மாதிரி 850 ரூபா வருது பில்லு. அவன் போட்டா 1800 ரூபாய்க்கு. இங்கே வந்து நாங்கள் வெறும் பிரெட் ஆம்லேட்டு, வெறும் ஆம்லேட் சாப்பிட்டோம். வெறும் ஆம்லேட்லாம் 50 ரூபா. முட்டை பக்கத்துக்கு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. இப்படின்றாங்க பார்த்தா வரிசையாக இருக்கு லிஸ்ட்டு, எக்கச்சக்க லிஸ்ட்டு. 1500 ரூபாய்க்கு வரையும் சாப்பிட்ருக்கோம்மா. நாங்கள் சாப்பிட்டே 2 தான். ஒரே ஒரு 5 ரூபா முட்டையை வாங்கி 50 ரூபாய்க்கு தின்ற ஒரே ஆளுக்கு இன்னைக்கு ஆனியனே இல்லை, அதில் வெறும் பிளெயின் ஆம்லேட். புல்லாத்தி இருக்கா, அந்த புல்லாத்தியா கணக்கு போடுறா, ரொம்ப கணக்கு போடுறா. 1000 ரூபாய்க்கு பில்லு போடுறா, பார்த்தா 700 ரூபா பில்லு. பல வருஷம் போடுறது முன்னாடி மொத்தம் ஒரு பர்சன்டேஜ் கூட படிப்பா இருக்கிறதே கிடையாது. 5 கணக்கு 40 கூட எது பண்ற ஆட் பண்ணி தெரியல. என்னன்னா தெரியாம அது என்ன பண்ண தெரியும், பக்கத்துல டேபிள் எல்லாம் எடுத்து வந்து இங்க வச்சு நம்மளோட தண்ணி ஊத்தி மெயின் ரோட்டில் நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. பிரிட்ஜு கீழே ஃபுல்லாமே நம்ம இந்த கீழே போகிற தண்ணி தான் அந்த ஃபால்ஸுக்கு போகும்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணி பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்கா. நாங்கள் கூகுள் மேப்பை பார்த்து தான் வந்தோம். கூகுள் மேப்பை பார்த்துமே வழி ரொம்ப கன்ஃபியூஸாக காமிச்சிச்சு. சரி இங்கே போர்டில் இருந்து கரெக்டாக இந்த லெஃப்ட்டு தான் காமிச்சு, இதான் டெஸ்டினேஷன் காமிச்சிச்சு. அப்புறம் இங்கே வந்து கேட்டோம், இதுக்குள்ளே தான் சொன்னாங்க. என்ன தான் கூகுள் மேப்பை பார்த்து நீங்கள் வந்தாலுமே ஒரு 2-3 பேர்த்து கேட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வழி மாறியாமல் நீங்கள் போயிடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி டோக்கன் மாதிரி வாங்குறாங்க போல், அதான் கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் என்ட்ரி டிக்கெட்டு தான் போல். இப்போ ஹெட்டுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, பைக்குக்கு வந்து 20 ரூபீஸ். தேங்க்யூ. நீ சிரித்தால் சிரிப்பு அழகு அழகு. ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம போகிற வந்து இந்த சேர்ஃபுல்லி ஃபால்ஸ் இருக்குது பாருங்க, இதை நம்ம போகிற ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ் என்னன்னு தெரில. இந்த ஃபால்ஸுக்கு வந்து இங்கேயே இந்த ஆரோ மார்க் பார்த்துக்குங்க. ஸோ இந்த லெஃப்ட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ட்ரெக்கிங் பண்ணி போகணுமா, அதிலே மீன் பண்ணி தான் போட்டிருக்கு. ட்ரெக்கிங்னாலே நம்ம டீம் பயப்படுதுங்களே, ஃபால்ஸ்னாலே நம்மளுக்கு ஒரு ஆனந்தமாயிரும். எப்படா அங்கே போய் பார்ப்போம், தண்ணியில் போய் தவிர்றது, அது ஒரு தனி ஃபீல். அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் அடிச்சு, இங்கே வந்து அப்படியே கிளைமேட் சூப்பராக மூணார் மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இந்த மேகாலயை பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபீல் தான் இருக்குது. நம்ம மூணாறு, வாகமான், எனக்கு வாகமான் மாதிரி, வாகமானில் அந்த பருந்து மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த மாதிரி தான் அந்த இடம் இருக்குது. பாதை வந்து ஃபுல்லாமே செடி புல் வளர்ந்தனால பாதை எல்லாமே மறைச்சி தான் இருக்குது. கொஞ்சம் புதுசாக வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதனால் கூட யாராவது கைட் பண்ணுற மாதிரி அங்கே லோக்கலில் அங்கே இந்த டிக்கெட் என்ட்ரியில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட யாராவது கேட்டேன்னா கூட அனுப்பிச்சிடுவாங்க போல். நம்மளா புதுசாக போகும்போது கொஞ்சம் கண்டுபிடிச்சி சர்ப்ரைஸ் இருக்கு. பயங்கரமான ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு இருக்கோம் மேகாலயாவில் ஃபால்ஸு. அங்கே போயிட்டு அந்த புதுசாக உங்களோட ஃபால்ஸு நான் காமிக்கிறோம். போயிட்டு இருக்கேன், எப்போ போவோம்னு எங்களுக்கே தெரில. பின்னாடி இன்னும் ஒரு 3 மண்டை வருது, என்ன ஆகுதுன்னு தெரில. வாங்க போவோம். மக்களே லக்கேஜ் எதுவுமே எடுத்து வந்துடாங்க. நாங்கள் வெறும் ஹைட்ரேஷன் பேக் போட்டு தான் எடுத்து வந்திருக்கோம். அதேமாதிரி ட்ரெக்கிங் ஷூ போட்டுருங்க. ஒரு வழியாக நம்ம கீழே வந்தாச்சு. கரெக்டாக நம்ம பைக் பார்க்கிங்லேருந்து இங்கே வந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வருது. கீழே இறங்கணுன்னே அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது, நம்ம முகம் தெரியும் போல் அந்த மாதிரி இந்த தண்ணி இருக்குது. கொஞ்சம் பாதை எல்லாமே வழுக்குது, நடந்து வரும்போது ரொம்ப பார்த்து வரணும். மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் உள்ளே வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு போகிறது தானே அந்த இடத்துக்கான ஒர்த்து இருக்கும். அதனால தான் பரவாயில்ல போய்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சி ஏற வேண்டியதாக இருக்குது. பசங்களாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிடலாம். கேர்ள்ஸு ஃபேமிலிக்கெலாம் கண்டிப்பாக இந்த இடம் உள்ள இந்த இவ்வளோ கண்டுபிடிச்சி வர்றதுலாம் கஷ்டம்தான். ஆனால் பாருங்களேன், நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோமோ அந்த இடத்துக்கான வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விஷயமே. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் வரும்போது யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் ட்ரெக் பண்ணி இறங்கி வந்தோம். அது கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த ஃபால்ஸை பார்த்து மெய் மறந்துட்டு அப்படியே உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு அதுக்கும் அப்படியே ஒரு குளியில் போல வந்து குளித்த உடனே அப்படி பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அங்கேருந்து குளித்து முடிச்சு நம்ம வந்த இடம் தான் இப்போது சிறப்பூஞ்சியில் உள்ள 7 சிஸ்டர் ஃபால்ஸு. நாங்கள் வந்தப்போ மழை எதுவுமே இல்லாதனால கொஞ்சம் ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்து பெஸ்ட் மந்த் விசிட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி தான் வந்து பெஸ்ட் மந்த் தான். அந்த டைமில் வந்து நல்லா ரெய்னியாக இருக்குமா, பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை பசேன்னு நல்லா இருக்குமா. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒன்று, இப்போது நாங்கள் பார்க்குறது ஒன்றா இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் வந்து 12 மணிக்கு காலைல செக் அவுட்னு சொல்லிட்டாங்க. அதனால் லக்கேஜ் எல்லாமே கீழே வச்சுட்டு போயிட்டோம். அப்புறம் இங்கேருந்து வந்து லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஷிலாங் போகணும். ஷிலாங் போனால் தான் நம்ம அடுத்த நாளைக்கு கவுஹாட்டிலேருந்து அருணாச்சல் பிரதேஷ் போகணும்ல. இதெல்லாம் வந்து வண்டி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ரூம் வந்து எல்லாமே இங்கே வந்து 24 ஹவர்ஸ்னால் வந்து மார்னிங் ஷார்ப்பாக வந்து 10:30க்கெலாம் செக் அவுட் ஆகிடணும் போல். அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் எல்லாமே கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணி வாங்க. நாங்கள் எல்லாமே அன்பிளானாக இருந்தனால தான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம சிறப்புலேருந்து ஷிலாங் வந்தாச்சு. கரெக்டாக அங்கேருந்து சிறப்புலேருந்து ஷிலாங் வந்து கரெக்டாக 50 கிலோமீட்டர் வருது உங்களுக்கு. ஷிலாங்கோட சிட்டி. ஷிலாங்னா வந்து நம்ம மேகாலயோட கேபிட்டலு. ஸோ எங்கேனாலுமே வந்து நம்ம ஷிலாங் வந்து தான் போகணும். அதனால் எல்லாமே மெயினோட கேபிட்டல் ஷிலாங்னால ஷிலாங் வந்துடுங்க எல்லாருமே. ஷிலாங்கில் தங்கியிருந்தால இப்போ நம்ம அதே ரூமுக்கு தான் போகிறோம். ஏன்னா நமக்கு அதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ மக்களே. அடுத்த வீடியோ